வீடுகள் அருகே நிற்கும் மாடுகளை தாம்பரம் மாநகராட்சி ஊழியர்கள் வலுக்கட்டாயமாக பிடித்து சென்று அதிக அளவில் அபராத தொகை வசூலிக்கப்படுவதாக தாம்பரம் மாநகராட்சி பெருங்குளத்தூர் மண்டல அலுவலகத்தை மாட்டின் உரிமையாளர்கள் முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை புறநகர் பகுதிகளில் ஜிஎஸ்டி சாலை மற்றும் முக்கிய தெருக்களில் இரவு நேரங்களில் மாடுகள் உலா வருவதாகவும் இதனால் சில நேரங்களில் பொதுமக்களை தாக்கி வருவதாகவும் அவைகளை பிடிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாம்பரம் மாநகராட்சியில் பொதுமக்கள் புகார் அளித்தனர். இதன் அடிப்படையில் தாம்பரம் மாநகராட்சி சார்பில் முக்கிய வீதிகள் மற்றும் சாலைகளில் பொதுமக்களுக்கு இடையூறாக உலாவரும் மாடுகளை தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். மேலும் பிடிக்கப்பட்ட மாடுகளை காஞ்சிபுரத்தில் இடம்பெயர்த்து அங்கு பராமரித்து வருகின்றனர். தொடர்ந்து மாட்டின் உரிமையாளர்கள் 2000 முதல் 10,000 வரை அபராத தொகை செலுத்தி மாடுகளை மீட்டு வருகின்றனர். இதனையடுத்து காமராஜர் நெடுஞ்சாலையில் நேற்றிரவு வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த 15 மாடுகளை தாம்பரம் மாநகராட்சி ஊழியர்கள் வலுக்கட்டாயமாக பிடித்து செல்வதாகவும் அதிக அளவில் அபராத தொகையை மாநகராட்சி அதிகாரிகள் வசூலித்து வருவதாக கூறி 50க்கும் மேற்பட்ட மாட்டின் உரிமையாளர்கள் தாம்பரம் மாநகராட்சி பெருங்குளத்தூர் மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்பு வந்த பீர்க்கின்கரணை போலீசார் அவர்களை கலைந்து செல்லுமாறு தெரிவித்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து நடத்திய பேச்சுவார்த்தையில் போலீசார் உரிய முறையில் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததை அடுத்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.